வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது கூட்டம் அதிகமான நாட்களில் சில ரயில்களில் கூடுதல் பெட்டி இணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் 3 முக்கியமான ரயில்களுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெயிலிருந்து எண்ணைக்கு எந்த ட்ரெயின் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 22666 அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கக்கூடிய இரவு நேர ரயிலில் ஒரு பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்லீப்பர் கிளாஸ். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும். இந்த பெட்டியோடு சேர்த்து 14 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 22668 அப்படிங்கிற நம்பரில் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த இரவு நேர ரயிலையும் 31ஆம் தேதி ஜூலையில் இருந்து, அதாவது நாளை முதலே நடைமுறைக்கு வருகிறது. அதிலிருந்து செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16780 அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திலிருந்து வாரம் 4 நாட்கள் திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினை தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக. இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு தேடேசி பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 29ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் வரும்போது ட்ரெயின் நம்பர் 16779 அப்படிங்கிற நம்பரில் இயங்கும். 3ஆம் தேதி ஆகஸ்டில் இருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு தேடேசி பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதை சேர்த்து 4 தேடேசி பெட்டிகள் இருக்கிறது. இதோட ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22621 அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினை. இந்த ட்ரெயின்லையும் அது ரேக் ஷேரிங் முறையில் திருப்பதி ராமேஸ்வரம் ட்ரெயினோடு இயங்குறதுனால அந்த மாற்றம் தொடரும். 1ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 28ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு தேடேசி பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 22622 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வழியாக நாகர்கோவில் செல்லக்கூடிய, கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வழியாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இந்த ரயிலையும் கூடுதலாக ஒரு தேடேசி பெட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 29ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். ஆக இந்த 3 ரயில்கள்லையும் கூடுதலாக ஒரு பெட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய ட்ரெயினுக்கும், தேடேசி பெட்டி திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய ட்ரெயினுக்கும், அதோடு ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ட்ரெயினுக்கும் அமலுக்கு வருகிறது. இது தற்காலிக மாற்றம் மட்டும்தான். செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான். அதற்கு அடுத்து எப்படி அப்படிங்கிறத ரயில்வே தான் முடிவு பண்ணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.